Hi student, 12th maths exercise 4.5 ல 10th sum பார்க்கிறோம். Find the number of solutions of the equation tan inverse x minus 1 plus tan inverse x plus tan inverse x plus 1 equal to tan inverse 3x. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்பர் ஆஃப் சொல்யூஷன் எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கிவன் இதான் கொடுத்துருக்காங்க. இதுல அப்படியே எழுதுங்க. tan inverse x minus 1 எழுதிட்டோம். இங்க tan inverse x இருக்குது. இந்த tan inverse x என்ன பண்றீங்க, ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? பிளஸ் இதை அந்த சைடு கொண்டு போயிட்டீங்க. அப்போ tan inverse x plus 1 மட்டும் இங்க எழுதுறோம். tan inverse x plus 1 equal to ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, ஏற்கனவே tan inverse 3x அங்க இருக்குது. இந்த tan inverse x plus tan inverse x அந்த சைடு போச்சுன்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு மைனஸ் tan inverse x கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றோம், அதுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றோம். இதுக்கு tan inverse x plus tan inverse y அந்த ஃபார்முலா, இங்க tan inverse x minus tan inverse y அந்த ஃபார்முலா நான் இங்க சைடுல எழுதுறேன். பாத்தீங்கன்னா tan inverse a ன்னு வச்சுக்கலாம், மைனஸ் tan inverse b ன்னு வைக்கலாம். இதுக்கு ஃபார்முலா tan inverse a minus b divided by 1 plus ab இதுதான் ஃபார்முலா. இப்போ மேல மைனஸ் வந்துச்சுன்னா ஃபார்முலால என்ன வரும், ஃபர்ஸ்ட் மைனஸ் வந்துடும், கீழே அவத்துக்கு ஆப்போசிட் சைன் பிளஸ் வந்துடும். அதே மாதிரி tan inverse a plus tan inverse b equal to tan inverse என்ன ஃபார்முலானா இங்க மேல பிளஸ் இருக்கு, அப்ப இங்க என்ன கிடைக்கும்னா a plus b அதான் வரும், டிவைடட் பை 1 பிளஸ்க்கு ஆப்போசிட் எழுதணும், கீழே எழுதும்போது மைனஸ் ab. ஓகேவா? மேல பிளஸ் இருந்தா கீழே மைனஸ், மேல மைனஸ் இருந்தா கீழே பிளஸ். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இங்க அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மேல எழுதிருக்கு பாத்தீங்களா, அது வந்து இங்க அப்ளை பண்றோம். இப்போ tan inverse a plus tan inverse b அந்த ஃபார்முலா. அப்போ ரெண்டு tan inverseக்கு ஒரு tan inverse எழுதிட்டீங்க. இப்போ எழுதணும் a பிளஸ் b எழுதணும். வேற இதான் a ன்னு கன்சிடர் பண்ணிருக்கோம், இதை b ன்னு கன்சிடர் பண்ணிருக்கோம். இப்போ a அப்படி எழுதுறோம், x minus 1 பிளஸ் அடுத்தது b எழுதுறோம், b வந்து x plus 1 டிவைடட் பை 1 minus a into b. a வந்து x minus 1 பிளஸ் b வந்து x plus 1 எழுதிட்டோம், ஈக்குவல் டு அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு இங்க tan inverse a minus tan inverse b செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்றோம். இப்போ tan inverse அப்படியே எழுதுங்க, எழுதி a எழுதுறீங்க, மைனஸ் b வந்து x a minus b டிவைடட் பை 1 plus a into b 3x into b வந்து x. இங்கேயும் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதை ஆல்டர் பண்றோம். இப்போ tan inverse இங்க பார்த்தீங்கன்னா x plus 1 பிளஸ் சாரி இங்க என்ன இருக்குது x minus 1. ஓகேவா? சரி, இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் 1 இங்க பிளஸ் 1 இருக்கு. இந்த மைனஸ் 1ஐயும் பிளஸ் 1ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இங்க x இருக்கு, இங்கேயும் x இருக்கு. இப்போ x பிளஸ் x என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2x டிவைடட் பை இங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கு, 1 மைனஸ் x minus 1 x plus 1 a minus b a plus b ஃபார்முலா. இப்போ a minus b a plus b ஃபார்முலா என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா 1 into 1 1 ஸ்கொயர்னு வரும். இப்போ 1 ஸ்கொயர் எழுதலாம், 1 எழுதிக்கலாம், ஈக்குவல் டு இப்போ tan இன்வர்ஸ் 3x மைனஸ் x 3x மைனஸ் என்ன கிடைக்கும், 2x டிவைடட் பை 1 பிளஸ் 3x இன்ட்டு x இருக்கு, 3 அப்படியே எழுதிக்கலாம், x இன்ட்டு x ஸ்கொயர். இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் காமனா இருக்கு, இந்த ரெண்டு tan இன்வர்ஸ் என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க. இப்போ மீதி பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் எடுங்க, 2x டிவைடட் பை 1 இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கு, இந்த மைனஸ் உள்ள மல்டி பண்ணுங்க, மைனஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்போ பிளஸ் 1 ஸ்கொயர் இருக்கு, அது என்ன எழுதிக்கலாம், 1 எழுதிக்கலாம், ஈக்குவல் டு இங்க பாத்தீங்கன்னா 2x டிவைட் பை 1 பிளஸ் 3x ஸ்கொயர் அப்படி எழுதிங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 நியூமரேட்டர்ல கேன்சல் பண்ணலாம், இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணுங்க. எக்ஸை கேன்சல் பண்ணிடாதீங்க, கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் வராது, ஏன்னா சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்கும். எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கம்மியா வந்துடும், சரிங்களா? அப்ப எக்ஸை கேன்சல் பண்ணக்கூடாது, நம்பர்ஸ் மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். இங்க எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. இப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்றீங்க, கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறத இந்த சைடு எடுத்துவாங்க, நியூமரேட்டருக்கு வரும். இந்த பக்கம் டினாமினேட்டர்ல இருக்கிறது இந்த பக்கம் எடுத்துவாங்க, நியூமரேட்டருக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு, 1 ஆட் பண்ணா 1 கிடைக்கும், நம்மளுக்கு 2 கிடைக்கும். அப்ப எக்ஸ் டிவைடட் பை ஸ்டெப் எழுதுங்க, 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் 3x ஸ்கொயர். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, இதை எடுத்து இங்க மல்டிபிள் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு, x
இன்ட்டு இந்த 1 plus 3x ஸ்கொயர் இங்க இந்த சைடு எடுத்துட்டு வரும் 1 plus 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு ஏற்கனவே என்ன இருக்கு x இருக்கு இந்த 2 minus x ஸ்கொயர் அங்க வந்துருது அப்ப x இன்ட்டு 2 minus x ஸ்கொயர் x இன்ட்டு 2 minus x ஸ்கொயர் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க x இன்ட்டு 1 x இன்ட்டு 1 என்ன கிடைக்கும் x x இன்ட்டு 3x ஸ்கொயர் பிளஸ் 3x கியூப் ஈக்குவல் டு அப்படி எழுதிட்டோம் மறுபடியும் x இன்ட்டு 2 என்ன கிடைக்கும் 2x அப்புறம் x இன்ட்டு x ஸ்கொயர் இங்க நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்கு மைனஸ் என்ன கிடைக்கும் x கியூப் ஓகேங்களா இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க இங்க x பிளஸ் 3x கியூப் பிளஸ் 2x இன்சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 2x மைனஸ் x கியூப் இன்சைடு வந்துச்சுன்னா பிளஸ் x கியூப் ஈக்குவல் டு 0 முதல்ல x கியூப் டேர்ம் பாருங்க இங்க 3x கியூப்னு இருக்கு இங்க x கியூப்னு இருக்கு இப்போ 3x கியூப் இங்க ஒரு x கியூப் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 4x கியூப்னு கிடைக்கும் 4x கியூப் இங்க ஒரு x இருக்கு இங்க ஒரு மைனஸ் 2x இருக்கு மைனஸ் 2xல இருந்து ஒரு x மைனஸ் பண்ணிட்டோம்னா அப்ப என்ன கிடைக்கும் மைனஸ் x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 0 இப்போ ரெண்டுத்திலும் காமனா என்ன எடுக்கலாம் x வெளியே எடுக்கலாம் அப்ப x வெளியே எடுத்தீங்கன்னா 4x கியூப்ல 4 அப்படியே எழுதிங்க x கியூப்ல ஒரு x வெளியே போயிடுச்சு அப்ப என்ன கிடைக்கும் x ஸ்கொயர் மைனஸ் இந்த x தான் இருக்கு x எடுத்துட்டோம் அப்ப மீதி என்ன கிடைக்கும் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும் இப்போ தனித்தனியா ஈக்குவல் டு 0 பண்ணுங்க x ஈக்குவல் டு 0 அதே மாதிரி இந்த பக்கம் 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா இந்த x ஈக்குவல் டு 0ன்றது ஒரு சொல்யூஷன் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை கொஞ்சம் சால்வ் பண்ணலாம் 4x ஸ்கொயர் அப்படியே எழுதிங்க மைனஸ் 1 அந்த சைடு போச்சுன்னா என்ன கிடைக்கும் பிளஸ் 1 கிடைக்கும் அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 4 x ஸ்கொயர் மல்டிபிள் இருக்கு இப்போ மல்டிபிள் இருக்கிற 4 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் டினாமினேட்டருக்கு போயிடும் அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 கிடைக்கும் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை 4 இருக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுங்க ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கிறோம் சரிங்களா அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை 4 இருந்தா therefore x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் முதல்ல பிளஸ் ஆர் மைனஸ் எழுதிக்கிறோம் ஏன்னா இது x ஸ்கொயர் டைம் x ஆ மாத்திட்டோம் பிளஸ் ஆர் மைனஸ் எழுதிக்கிறோம் 1 பை 4 எடுத்தா 1 டிவைடட் பை என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும் இப்போ இங்க எத்தனை வேல்யூ இருக்குன்னு பாருங்க பிளஸ் 1 பை 2 ஒரு வேல்யூ இருக்கு மைனஸ் 1 பை 2 ஒரு வேல்யூ இருக்கு இங்க ஏற்கனவே நம்மளுக்கு x ஈக்குவல் டு 0 கிடைச்சிச்சு x ஈக்குவல் டு பிளஸ் 1 பை 2 ஒன்று கிடைச்சிருக்கு மைனஸ் 1 பை 2 ஒன்று கிடைச்சிருக்கு இப்போ டோட்டலா நம்மளுக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைக்குது 3 சொல்யூஷன் கிடைச்சிருக்கு சரிங்களா find the number of solution தான் கேக்குறாங்க சரிங்களா therefore it has 3 solution therefore it has 3 solution ஓகேங்களா இந்த it has 3 solutionன்றது தான் நம்மளுக்கு ஆன்சர் மெயினா பார்ப்பாங்க x equal to 0 பார்ப்பாங்க x equal to plus or minus 1 by 2 பார்ப்பாங்க it has 3 solution பார்ப்பாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் 5 மார்க்ஸ் சம் நல்லா படிச்சுங்க மறக்காம நீங்க நம்ம சேனல் நியூவா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஸ்டூடெண்ட்